வணக்கம் நண்பர்களே. எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக நிறைய மாணவர்கள் ஒரு டவுட்டு கேட்டிருந்தாங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் ஏஷியா, மேற்கு ஆசியா, இந்த பகுதியை மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகள், உதாரணத்துக்கு யுஏஇ, சவுதி அரேபியா, ஓமான், பஹ்ரைன், குவைத், இந்த மாதிரி நாடுகள் நாம் பார்த்தோம் அப்படின்னா பணக்கார நாடுகளாக இருக்கும், ரிச் கண்ட்ரீஸாக இருக்கும். ஆனால் இந்த நாடுகள் எல்லாம் டெவலப்டு கண்ட்ரீஸ் கிடையாது, அதாவது முன்னேறிய வளர்ந்த நாடுகள் கிடையாது. இதுக்கு காரணம் என்ன? இந்த கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. நீங்கள் என்சிஆர்டி புக்கில் படிச்சிங்கன்னா கூட இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் தே ஆர் ரிச் பட் தே ஆர் நாட் டெவலப்டு அப்படின்னு அதில் நம்மளால் கவனிக்க முடியும். சரி, இதற்கு காரணம் என்ன? இதை நம்ம பார்க்கலாம். டெவலப்பிங் கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸ், இந்த ரெண்டு நாடுகள், இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இந்த கேள்விக்கான விடை நமக்கு கிடைக்கும். டெவலப்பிங் கண்ட்ரீஸ், டெவலப்ட் கண்ட்ரீஸ், இந்த வித்தியாசத்தை நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். மறுபடியும் இந்த வீடியோவில் நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். டெவலப்பிங் கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸ், இந்த ரெண்டு கேட்டகரிஸில் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளை நாம் பொருளாதார ரீதியாக வகைப்படுத்தலாம், அதாவது கிளாஸிஃபை பண்ணலாம். டெவலப்பிங், டெவலப்டு. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு வரக்கூடிய நாடுகள், உதாரணத்துக்கு இந்தியா, சைனா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, பாகிஸ்தான், இந்த நாடுகள் எல்லாம் நம்ம சொல்லலாம். மெயினாக ஆப்பிரிக்கா, ஏஷியா, சவுத் அமெரிக்கா, இந்த கண்டங்களில் இந்த நாடுகள் இருக்கும். டெவலப்டு கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா முன்னேறிய நாடுகள், வளர்ந்த நாடுகள், மெயினாக யூரோப்லேயும் நார்த் அமெரிக்காவிலும் இருக்கும். உதாரணத்துக்கு அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இதெல்லாம் சொல்லலாம். ஆசியாவில் ஒரு சில நாடுகள் டெவலப்டு கண்ட்ரீஸ், உதாரணத்துக்கு ஜப்பான், சவுத் கொரியா, இந்த மாதிரி நாடுகளை சொல்லலாம். டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ், இந்த ரெண்டையும் நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு நாம் வகைப்படுத்துகிறோம். இந்த முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். டெவலப்டு கண்ட்ரீஸ் நம்ம பார்த்தோம்னா இதில் பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கும், அதாவது தனிநபர் வருமானம் அதிகம். உதாரணத்துக்கு நீங்கள் அமெரிக்கா, பிரிட்டன், கனடா போன்ற நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனிநபர் வருமானம், ஜிடிபி பெர் கேபிட்டா அங்கே அதிகமாக இருக்கும். இந்தியா போன்ற வளர்ந்துட்டு வர நாடுகளில் ஜிடிபி அதிகமாக இருந்தாலும், அதாவது ஒட்டுமொத்த வருமானம் நாட்டுக்கு அதிகமாக இருந்தாலும், ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால பெர் கேபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்மியாயிடும். அதனால் நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி கேட்டகரியில் வருவோம், அவங்கெல்லாம் டெவலப்டு கண்ட்ரி கேட்டகரியில் வருவாங்க. அதே போல் டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பெட்டராக இருக்கும், மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை நிலை பெட்டராக இருக்கும். டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அது கம்மியாக இருக்கும். டெவலப்டு கண்ட்ரீஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டராக இருக்கும், உள்கட்டமைப்பு பெட்டராக இருக்கும். ரோடு, ரயில்வேஸ், எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஸ்கூல்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதெல்லாம் அங்கே பெட்டராக இருக்கும். இந்தியா போன்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு டெவலப்டாக இருக்காது. நீங்களே இதை கவனிச்சிருப்பீங்க. இந்தியா போன்ற நாடுகளில் இப்போ தான் நம்ம மெட்ரோ ட்ரெயின் நெட்வொர்க்ஸ் நம்ம கொண்டு வரோம் சிட்டிஸில். சொல்லப்போனால் ரயில் நெட்வொர்க்கு இந்தியாவில் இன்னும் நம்ம ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணலை, பல இடங்களில் இன்னும் கொண்டு போகலை. ஆனால் நீங்கள் ஜப்பான், ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கே ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க்கு பல வருஷம் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் உள்ள பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி லெவலில் பெரிய வித்தியாசம் இருக்கும். டெவலப்டு கண்ட்ரீஸ் தொழில்நுட்ப ரீதியாக ரொம்ப வளர்ந்தவங்க, ரிசர்ச் எல்லாம் அவங்களே பல வருடங்கள் முன்னாடி செஞ்சவங்க. இந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க நிறைய கூட்ஸை. ஆனால் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் கிட்ட இந்த அளவுக்கு சக்தி இருக்காது. அப்போ டெக்னாலஜி ரிசர்ச்லேயும் டெவலப்டு கண்ட்ரீஸ் பெட்டராக இருப்பாங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இவங்க கிட்டேருந்து வாங்குவாங்க. டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆயுதங்கள், இதை கூட டெவலப்டு கண்ட்ரீஸ் தான் மெயினாக டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு விற்பாங்க. உதாரணத்துக்கு இந்தியா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ஆண்டுகளாக டெவலப்டு கண்ட்ரீஸ் கிட்டேருந்து இந்த வெப்பன்ஸை வாங்கிட்டு வரோம். அமெரிக்கா போன்ற நாடுகள், பிரிட்டன் போன்ற நாடுகள், இந்த நாடுகள் கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கு மேலே ஹியூமன் கேபிட்டல், மனித வளம், இதுலேயும் டெவலப்டு கண்ட்ரீஸ் பெட்டராக இருப்பாங்க. ஸோ மனித வளத்தில் என்ன வரும்னா எஜுகேஷன், ஸ்கில்ஸ், ரிசர்ச், இதெல்லாம் வரும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த மனித வளம் டெவலப்டு கண்ட்ரீஸில் பெட்டராக இருக்கும். டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர்ஸ், இந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட், இவங்க எல்லாமே அங்கே ரொம்ப முன்னேறி இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் உள்ளே இருக்க வித்தியாசம். ஒரு பக்கம் ஃபிசிக்கல் கேபிட்டலை பார்க்கணும், இன்னொரு பக்கம் ஹியூமன் கேபிட்டல், மனித வளத்தை பார்க்கணும். சரி, இப்போது இந்த வெஸ்ட் ஏஷியன் ஸ்டேட்ஸ்க்கு நம்ம வரலாம். வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இந்த யுஏஇ, சவுதி அரேபியா, ஓமான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பணக்கார நாடுகள், ரிச் கண்ட்ரிஸ்.
பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் அவங்க ரிச் கண்ட்ரின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பெர் கேபிட்டா இன்கம் மட்டுமே அங்கே அதிகமாக இருக்குமே தவிர மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனால் இந்தியா போன்ற டெவலப்பிங் கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இந்த நாடுகள்லாம் ரொம்பவே வீக்காக இருப்பாங்க. உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் பார்த்தீங்கன்னாலும் வீக்காக இருப்பாங்க. அங்கே உயரமாக பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குமே தவிர மற்ற முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. மற்ற முக்கியமான இந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்காது. இண்டஸ்ட்ரி சார்ந்த ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அங்கே இருக்காது. இதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். எல்லாத்துக்கு மேலே இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்த நாடுகளில் ஹியூமன் கேபிட்டல் குறைவாக இருக்கும், மனித வளம் குறைவாக இருக்கும். ஸ்கில்ஸ் எஜுகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அளவுக்கு இருக்காது. அங்கே ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வர ரெவென்யூ வச்சு அவங்க ரிச்சாக இருப்பாங்க. ஆனால் மனித வளம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. இதை நம்ம ஒத்து கவனிக்கணும். அதனால தான் இந்த சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து கூட்ஸை இம்போர்ட் பண்ணுவாங்க. முக்கியமான கூட்ஸை இவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அதுக்கான ஸ்கில்ஸ், எக்ஸ்பர்டீஸ், டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்ககிட்ட இருக்காது. வெளிநாடுகளை நம்பி இருப்பாங்க. மெயினாக டிஃபென்ஸ் ஆயுதங்களையும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வாங்குவாங்க. சவுதி, யுஏஇ போன்ற நாடுகள், அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு அந்த எண்ணெயை விற்பாங்க. அதில் ரெவென்யூ வரும். அந்த ரெவென்யூ யூஸ் பண்ணி முக்கியமான கேபிட்டல் கூட்ஸ், இந்த மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் இதெல்லாம் வெளிநாடுகள்லேருந்து வாங்குவாங்க, டெவலப்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வாங்குவாங்க. உதாரணத்துக்கு ஆயுதங்கள் நீங்கள் எடுத்திங்கன்னா சவுதி அரேபியா நிறைய அந்த அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள்லேருந்து அவங்க வாங்குவாங்க. காரணம் என்ன, இந்த நாடுகளால் இந்த ஆயுதங்களை சுயமாக செய்ய முடியாது. அப்போ ஓவரால் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மனித வளம் இந்த நாடுகள் அந்த அளவுக்கு இருக்காது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வீக்காக இருக்கும். அது இல்லாமல் டெக்னாலஜி, ரிசர்ச் இதிலெல்லாம் இவங்க பேக்வேர்டாக இருப்பாங்க. இதனால தான் நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா இந்தியா நமக்கு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்குது, இண்டிபெண்ட்டாக ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஓகேங்களா, இண்டிபெண்ட்டாக நம்ம மிசைல் பண்ணுறோம், ஏவுகணை பண்ணுறோம், நம்மக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. ஆனால் இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு இதெல்லாம் இருக்காது. இவங்கெல்லாம் பெரும்பாலும் இந்த வெஸ்டர்ன் பவர்ஸை நம்பி இருக்கவங்க. அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளை நம்பி இருக்கவங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பெரிய பில்டிங், ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த டெவலப்டு கண்ட்ரீஸினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இதனால தான் இந்த வெஸ்ட் ஏஷியன் ஸ்டேட்ஸை நாம் ரிச் கண்ட்ரின்னு சொல்லாமே தவிர இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸை நாம் டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஃபிசிக்கல் கேபிட்டல் இங்கே பெட்டராக இருக்கும். மெயினாக ஹியூமன் கேபிட்டல் இந்த நாடுகளில் அந்த அளவுக்கு இருக்காது. நன்றி.